துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. இன்று மாலை நமக்கு 4 மணிக்கு ஊழியம், 6:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடணும். ஏன்னா ஈவினிங்கு கமிட்டின்னு இருக்கிறதுனால 9 மணிக்குள்ளே சர்வீஸ் முடிக்கப்படணும். அதில் கடந்து வரும்படி அன்பாய் கேட்கிறேன். அனுதினமும் அதிகாலை ஸ்தோத்திர வேதபாட ஆராதனைக்கு உற்சாகத்தோடு வந்து கர்த்தரை மயப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதிகாலையில் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஹலோ, அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அதனால் அதிகாலை ஜெபத்தை கூட்டுங்க. தோத்திரம் ஒரு நாளும் தடைப்படாதபடிக்கு 5:30 to தோத்திரம் 7:30 தான். அதில் 2 மணி நேரம் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ வந்து கர்த்தரை மயப்படுத்துங்க. கர்த்தர் மயப்படாது. ஈவினிங் சர்வீஸ் 6:30 to 9 முடிக்கும். அதனால் எல்லாரும் கடந்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் தோத்திரம் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் தொடர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் முழங்கால் போடுவோம். கர்த்தருக்கு மகிமைண்டதாக. சகோதரர்கள் அங்கே இருங்க, பொம்பளை பிள்ளை அங்கே வந்துருங்க, கொயர் பிள்ளைகள் முன்னாடி வந்துடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் பயபக்தியோடு நடுக்கத்தோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், தம்பி பிரபு கீழே போனீங்களே, பிரபுக்கு மேலே வாங்க. கர்த்தருக்கு மயமுண்டதாக. தேவ சமூகத்தில் எந்த சபையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாலும் இந்த பந்திக்கு தூரமானவர்கள் அல்ல. அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா நேர்முழங்கால் போடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமைண்டதாக. அந்த கடைசி லைன் வந்து கொஞ்சம் ஒட்டி வாங்க. அப்படி அந்த லாஸ்ட் லைன் ஒட்டி வாங்க. நீங்களும் கொஞ்சம் ஒட்டி வாங்கம்மா, நீங்களும் கொஞ்சம் ஒட்டி வாங்க. ஒரே லைனில் 2 பக்கமும் கொடுக்குற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா, விளங்குதா விளங்கலையா? நல்லா முன்னாடி ஒட்டி வாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒட்டிட்டு வாங்க. அந்த சேரில் இருக்கவங்களும் தனியாக உட்காந்துட்டோம். அவங்க வந்து தோத்திரம் தனியாக இருக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. ஆண்டவர் மயம்படட்டும். எல்லா கண்களையும் மூடுங்க. தோத்திரம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இங்கே உட்காந்துட்டீங்களா? அங்கே இடம் பத்தலையா? ஹலோ, அங்கே இடம் இல்லையாப்பா? ஓ, ஆண்டி மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்களோ? சரி, கொஞ்சம் நல்லா தள்ளி வந்துங்க முன்னாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்ணை மூடுங்க. உங்கள் இடது கையை இதயத்தில் வைத்து கொண்டு வலது கையை உயர்த்தி ஆவியானவர் உள்ளும் புறமுமாக கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி எல்லாரும் கண்ணை மூடுங்க. எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. மன்னிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். கொஞ்சம் வாயை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்ப்போம். ஏசப்பா, எங்களை உள்ளும் புறமுமா கழுவுங்கப்பா. நாங்கள் யாரும் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் குறை உள்ளவங்க தான்ப்பா. பாவிகளிலும் பிரதானமான பாவிகளப்பா. எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை சுத்தமாக்குங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஓ ரபலா கபா ரபலபா ரபலபா ரபலபா. கொஞ்சம் வாயை திறந்து கேளுங்கம்மா, வாயை திறந்து கெஞ்சி கேளுங்க. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அபாத்திரமாய் ஒருவரும் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டாம்.
இயேசுவே நாங்க தப்பு செய்யாதவங்க இல்லப்பா, எல்லாரும் தவறுனவங்க தான், எல்லாரும் வழி விலகினவங்க தான். எங்க குறைகளை அறிக்கை இடுகிறோம். ஓ ரபா லபா ரபா லபா ரபா கபா சபல பர பல பரபா ஓ ரபா சியந்த லபா ரபௌரி கபல பர பல பரபா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்ப்போம். ரெண்டு கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். கையை உயர்த்தி சொல்லுங்க. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு கைகள் அசைத்து என் அப்பா என் அப்பா இயேசுவுக்கே என் ராஜா இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ இயேசுவே மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆஹா துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகள் அசைத்து சத்தமா சேர்ந்து சொல்லுங்கள். ஆராதனை. ஓ ராபாலாதா ராகா பாபா பாபா ஆராதனை இயேசுவே ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் அப்பா இயேசுவுக்கே என் ராஜா இயேசுவுக்கே. முழு பலத்தை பயன்படுத்தி கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டதற்காய் சுத்திகரித்து விட்டதற்காய் நல்ல உற்சாகமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். பெரும் முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நேர்முழங்கால் போடுங்க. இடது கையை உங்க இதயத்தில் வைங்க, வலது கையை உயர்த்துங்க. நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற தகுதியில்லாத என்னை ஆவியானவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். நான் யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறேன். இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு எந்த தடையும் எனக்கு இல்லை. ஆவியானவரே என்னை ஆயத்தமாக்கியிருக்கிறார்.
கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நீங்கள் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் உங்களுக்காக எனக்காக முழுவதும் பிற்கப்பட்டது. அல்லேலூயா. பிற்கப்பட்ட இயேசு மகாராஜாவின் விலையேறப்பட்ட சரத்துக்காக 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Glory to Jesus. அல்லேலூயா. அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோக ராஜா, கோடி ஸ்தோத்திரப்பா. உங்க திரு சமூகத்தில் பிற்கப்பட்ட விலையேறப்பட்ட சரத்தின் ஆண்டவரே அடையாளமாக இருக்கிற அப்பத்தை ஏந்தி நிற்கிறோம். எங்களுக்கு வாங்கி ஆசீர்வதித்து தாங்க. மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த பந்தியில் பங்கு பெற்று உங்க நாமத்தை மயப்படுத்த கிருபை செய்யும். பயந்து கொடுக்கிற ஊழியர்களாக எங்களையும் பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தும். சாத்தான் தோற்று போகட்டும். நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் என்ற பாடல் சனங்களை மைல்டு மியூசிக்கில் ஸ்லோ பீட்டில் பாடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் கைகளை ஏசப்பாவின் சத்துக்களின் மனப்பம் கொடுக்கப்படும். வாங்கி வைத்திருங்கள். சேர்ந்து புசிப்போம் சொல்லும்போது சேர்ந்து புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்டார்ட். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயரோகத்தோடழியாது யார் தோய கல்வாரியே நன்மை என்றிடவே. மாயரோகத்தோடழியாது யார் தூய கல்வாரியே நன்மை என்றிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடோற்றார் என்பனை நீக்க
கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வந்தி அணிந்தோம். கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருகி மடிந்த பொங்கினார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே குருதி வழிந்தவர் தூங்கினார். வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம் அதை எண்ணிய விதம் மாறுவே அவர் பாதையை நான் தொடர்ந்து இடவே அதை எண்ணியே இதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடுவேன். அன்போ அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவே ஜீவனும் வைத்தே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவே ஜீவனும் வைத்தே என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்று உண்மையுடன் நம்பி விடுவேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோ கழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே மாயலோகத்தோ அழியாது யான் தூய கல்வாரியின்
ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி நேர்முழங்கால் போடுங்க. குட்டி பிள்ளைகள்லாம் முழங்கால் போடுங்க பார்ப்போம். தோத்துறோம். கொடுத்த உடனே சாப்பிடக்கூடாது, சரியா? உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் 10 வயசு 11 வயசுக்கு மேலே வந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுத்து நீங்களும் இந்த பந்தியில் பங்கு வரணும். அதுக்கு அடையாளமாக தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஞானஸ்தானம் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க சீக்கிரமாக எடுத்துருங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அதில் எல்லாம் முழங்கால் போட்டு பயபக்தியோடு எல்லா கண்களை மூடி அல்லேலூயா. நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருப்பது சாதாரண ஒரு கேக்கு துண்டு அல்ல. நீங்களும் நானும் பிற்கப்பட வேண்டிய இடத்தில் நமக்காய் பிற்கப்பட்ட ஏசப்பாவின் சரீரம் இது. அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஏசப்பாவின் சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பங்கில் உண்மையாக இருக்கணும். அநேகர் பல மாதங்கள் தசமபாகங்கள் கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிற விஷயத்தில் வஞ்சனை செய்யக்கூடாது. ஆவியானவர் எச்சரிப்போடு கூட பேசுகிறார். நமக்கு வர்ற வருமானத்தில் நம்ம எல்லாம் செய்கிறோம், ஆனால் கர்த்தரை மாத்திரம் கடனாக்கிடுறோம். கர்த்தருக்கு கடனை வச்சிடறோம். ஒரு நாடு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும், எவ்வளவு தோற்ற தேவைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நேர்முழங்காலில் நின்று, அப்பா உங்க பங்கை, உங்க சரீரத்தை உட்கொள்ளுகிற நான் வஞ்சியாதபடிக்கு உயிர் இருக்கிற மட்டும், உங்க வருகை மட்டும் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். சாட்சியாக வாழ
அந்த கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கையில் கொடுக்கப்பட்ட ஏசப்பாவின் சரத்தை உயர்த்தி ஆண்டவர் பார்த்துல ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தோத்திரம் அல்லது சிலர் உற்சாக காணிக்க 50,000 வாங்கினா ஒரு 2,000 ரூபா, ஏதோ ஒரு 1,500 ரூபா, ஒரு 1000 ரூபா, அப்படி அல்ல. நம்ம வாங்குற ஒவ்வொரு பணத்திலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, சீமானாய் மாற்றினாரே, அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். மாசந்தோறும் நம்ம வருமானம் அதிகமாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். தோத்திரம் 10 வருஷமா ஒரே காணிக்க கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமையாக செயல்படணும். அப்பதான் கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்பா, என் சரீரம் இந்த பூமியில் இருக்கிற மட்டும் உமக்கு சாட்சியாக வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு ஏசப்பாவின் விலையேறப்பட்ட சரத்துக்கு அடையாளமான பரிசுத்த அப்பத்தை பயத்தோடு நடுக்கத்தோடும் நன்றி உள்ள இதயத்தோடும் எல்லாரும் சேர்ந்து புசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசுவானவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஏசப்பா தமக்கென்று ஒரு சொட்டு ரத்தத்தை வைத்துக் கொள்ளாமல் முழு ரத்தத்தை நமக்காக சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் ஆசாரிகளாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் நான் தான் பெரிய ஜாதி, பரிசுத்த ஜாதி, உத்தம ஜாதி, மகத்துவம் உள்ள ஜாதி. இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காய் நல்ல கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமா கை தட்டி அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிங்க. ஓ, பரலோகம் அங்கீகரிக்கட்டும், இந்த சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும், தேவ தூதர்கள் சந்தோஷப்படட்டும். கோடிக்கணக்கான தூதர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையே, இவங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க அற்புத கரத்தில், ஆணி பாய்ந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வாங்கி ஆசீர்வாதமாக்கி தாரும். இதை பானம் பண்ணும்போது சரத்தில் வியாதிகள் சுகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், புது உறுப்புகள் உண்டாகட்டும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குதோ டாப் டு பாட்டம் சுகமாகட்டுப்பா. உங்க ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு காஞ்சு போகலப்பா, உறைஞ்சு போகலப்பா. உங்க சுகமளிக்கும் வல்லமை இதை பானம் பண்ணும் போது அற்புதமாய் நடக்கும்படியாக ஷாபாலபா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
உங்கள் வல்லமையை விளங்க பண்ணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்ற பாடலின் சனங்களை மெதுவாய் பாடிக்கொண்டிருப்போம். கைகளை இயேசுப்பாவின் ரத்தத்துக்கு கலைம ரசம் கொடுக்கப்படும், வாங்கி வைத்திருங்கள். சேர்ந்து பானம் அனுபவம் சொல்லும்போது சேர்ந்து பானம் அனுபவம். ஸ்டார்ட். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைந்திரை அற்ற பரிசுத்தரோடு, கரைந்திரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிடம்
பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று புழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரே, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, அவளாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வெளியாலே காக்கப்பட்டு, கரை நிறையற்ற மாறி சுத்தரோடு, கரை நிறையற்ற மாறி சுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்.
அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருப்பது சாதாரணமான ஒரு கிரேப் ஜூஸ் அல்ல. நீங்களும் நானும் சிந்தப்பட வேண்டிய இடத்தில் நமக்காய் சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தம் இது. அல்லேலூயா. பாவங்களை பரிகரிக்கும் ரத்தம், சாபங்களை மாற்றும் ரத்தம், கெட்ட குணங்களை அழிக்கும் ரத்தம், பிசாசின் வல்லமைகளை சுட்டரிக்கும் ரத்தம், சூனிய வல்லமைகள் மந்திர கிரியைகளை அழித்து போடும் ரத்தம். ஆமென். நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் விலையேறப்பட்ட ரத்தம், பாவ சாப ரோகங்களை அழித்து போடும் ரத்தம். இந்த ரத்தத்தின் வல்லமைகள் இன்றைக்கு குன்றி போகாதிருக்கிறபடினால் எல்லாரும் வாய் திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தை நிரம்புங்க பார்ப்போம். ஓ ரபா லபா ரபா கபா. உங்க வாய் நல்லா திறக்கட்டும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த ரத்தத்தின் வல்லமை உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராக போஹோ இப்பா லக ரபோ ராமா கதரா இக்க சபல பர 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 பரபா. நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில இறங்குங்க. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, என் சரத்துல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற மட்டும் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு நேர்முழங்கால் பட முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு ஏசப்பாவின் ரத்தத்துக்கு ராசத்தை பயத்தோடு நடுக்கத்தோடும் நன்றி உலகியத்தோடும் சத்தம் எல்லாரும் சேர்ந்து பானம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவர் கொடுத்த அற்புதமான விருந்துக்காக எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்குதோ அந்த பலனை பயன்படுத்தி நல்லா தலைக்கு மேல கை தட்டி நல்லா 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 ஓ சபக்க பாப்பா 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 பா. Glory to God. சத்தம் போதாது, சத்தம் போதாது. ஆமென், ஹalleluya, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கோ. பயப்படாதே, உன்னை நீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்த. பயப்படாதே, உன்னை நீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்த. பெயருக்கு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. தலைக்கு மேலே எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, விடங்கொள் என் மகளே. உலகத்திலே துயரம் உண்டு, விடங்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். நல்ல அபிஷேகத்தை நிரம்பி கையை மூடி உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காலே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காலே போகும். இருக்கின்ற பலத்தோடு
தொடர்ந்து போராடு. பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்ல கைகள் இயேசுவே, பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டு, பூரணமாய் விளங்கட்டு, பூரணமாய் விளங்கட்டு, பூரணமாய் விளங்கட்டு.